வணக்கம் நண்பர்களே, IFHRMS இன் அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம SLS தொடர்பான விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போறோம். இது SLS ப்ரிவ்யூ வீடியோ. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போற IFHRMS தொடர்பான வீடியோ பதிவுகள் உங்களை வந்தடையும். யூடியூப் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் சொல்றோம். சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. சரி, IFHRMS தொடர்பான மற்ற வீடியோ பதிவுகளை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கோம். அது ஆல் வீடியோஸ் பிளேலிஸ்ட் உடைய லிங்க் அது கொடுத்தீங்கன்னா IFHRMS தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகி அதில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற பல வீடியோக்கள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணிட்டு தேவைப்படுற சப்ஜெக்ட் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போகலாம். SLS ப்ரிவ்யூ வீடியோ. நான் SLS தொடர்பான இந்த பதிவை வந்து 3 டிவைட் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிவ்யூ வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, SLS அப்படி வீடியோ எப்படி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை, அது பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சரிபா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். பட் இப்ப அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் 1 வந்து பார்ட் 1 வீடியோவும் ப்ராசஸ் 2 பார்ட் 2 வீடியோவும் பண்ணி கீழே விரைவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க இப்போ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ SLS ப்ரிவ்யூ SLS போடணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, SR என்ட்ரி வந்து எவ்ரி 1 January 17 அதாவது 1/1லயும் 1/7லயும் EL கிரெடிட் கொடுக்குறோம் இல்லையா? அப்பவே வந்து உங்க நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்குமே SR என்ட்ரி கொடுக்குற மாதிரி IFHRMSலயும் வந்து கால் வெப் மூலமா ஒரு EL கிரெடிட் கொடுக்கறதா இருக்கு. அதை வந்து நம்ம எல்லாமே அப்பப்போ செஞ்சிட்டோம்னா SLS பில் போடும் பொழுது நமக்கு அந்த பழு குறையும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் செய்யணும். அதெல்லாம் எப்படி என்னங்கிறத பார்ட் 1 வீடியோல உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன பேசிக்கான விஷயத்தை இதுல உங்களுக்காக சொல்றேன். அது ஒன்று. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் மூலமா ஒரு எம்ப்ளாயியும் வந்து SLSக்கான சரண்டர் லீவ் ரெக்வஸ்ட்டை கொடுக்கணும். ஆனா அதை வந்து இப்ப எல்லாமே நம்ம வந்து அசிஸ்டன்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இனிஷியேட்டர் யாரோ அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன் ஃபியூச்சர் இது இப்படிதான் வரப்போகுது. ஓகேங்களா? அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இனிஷியேட்டருக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும். அவங்க அதை பார்த்துட்டு டைரக்டா லீவ் சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரி போடணும். இப்போ EL கிரெடிட் சொன்னேன் இல்லையா, அது யார் பண்ணணும்? சில ஆஃபீஸ்ல HRக்கு ஒரு இனிஷியேட்டரும் ஃபைனான்ஸுக்கு ஒரு இனிஷியேட்டரும், அதாவது HR அப்படின்னா SR புக் மெயின்டைன் பண்றவங்களுக்கு அந்த ஐடி, அவங்க என்ன பண்ணணும், SR புக்ல லீவ் கிரெடிட் கொடுத்த உடனேயே IFHRMS ஓபன் பண்ணி 17ல அந்த EL கிரெடிட்டை கொடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? அதே போல அந்த அப்ளிகேஷன் வருது இல்லையா, எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் மூலமா சரண்டர் லீவ் ரெக்வஸ்ட் வருது இல்லையா, அது வந்த உடனே அந்த HR இனிஷியேட்டர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சாங்ஷன் ஆர்டர் மட்டும் போட்டுருணும். ஆர்டர் போட்ட பிறகு அது 3 லெவல் அப்ரூவ் பண்ணிடும். அப்புறம் ஃபினான்ஸ் இனிஷியேட்டர் இருக்கு இல்லையா, பில் அசிஸ்டன்ட், அவங்க அந்த நோட்டிபிகேஷன் சாங்ஷன் ஆர்டர் நோட்டிபிகேஷன் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணணும், இல்ல பை கம்யூனிகேஷன் மூலமா இந்த மாதிரி 3 லெவல் அப்ரூவ் பண்ணியாச்சு, நீங்க பில் போடலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணணும், டைரக்டா பில் மட்டும் பண்ணணும். இப்படி வேலையை ஸ்பிளிட் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியா இருக்கும். எங்க சார் நம்ம எங்க ஆஃபீஸ்ல எம்ப்ளாயிஸ் கம்மி, ஒருத்தர் தான் எல்லாம் பண்றோம் அப்படின்னா வேற வழியே இல்லை, நம்ம ஒருத்தர் தான் பண்ணி ஆகணும். பட் இந்த எம்ப்ளாயி சரண்டர் லீவ் ரெக்வஸ்ட் மட்டும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் மூலமா அவங்களே பண்ண வைக்கிறது பெஸ்ட் இன் ஃபியூச்சர். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லீவ் என்ட்ரி எக்ஸல் சீட்ல கால் வெப் மூலமா, செகண்ட் வந்து சரண்டர் லீவ் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அதை 3 லெவல் அப்ரூவ் பண்ணணும், தேர்ட் வந்து சரண்டர் லீவ் சாங்ஷன், அதை 3 லெவல் அப்ரூவ் பண்ணணும். இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 3ம் வந்து ப்ராசஸ் 1ல இருக்கு. ப்ராசஸ் 2ல என்ன அப்படின்னா, ஃபைனான்ஸ்ல போயிட்டு பேரோல் போயிட்டு பில் போடுறது தான். பேரோல்ல சப்ளிமெண்டரி ரன் கொடுத்துட்டு ரிசல்ட் செக் பண்ணிட்டு ஜென்ரேட் பில் போயிட்டு சப்ளிமெண்டரி செலக்ட் பண்ணி சப்ளிமெண்டரி ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அப்புறம் வழக்கமா நம்ம எல்லா பில்லையும் பில்ஸுக்கு போயிட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் ட்ரெஸரி கொடுக்குறது. இந்த ப்ராசஸ் தாங்க. இது எல்லாமே வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிடுறேன். SLS போடுறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸை ரொம்ப 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 கவனமாக கவனிச்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, IFHRMSல உங்களுடைய ரெகுலர் சேலரியில எவ்வளவு டியூஸ் சரியா இருக்கோ, டிடக்ஷன் பத்தி பிரச்சனை இல்லை. SLS பொறுத்த வரைக்கும் டியூஸ் வந்து எவ்வளவு கரெக்டா இருக்கோ அதுக்கு 15 days அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே பாதி எடுத்து தரும். டியூஸ் ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு தப்பா இருக்கு, பே தப்பா இருக்கு, இல்ல DA சரியா கால்குலேட் ஆகல, இப்ப 17% இருக்குல்ல, இப்ப 17% தொடர்பான வீடியோக்கள் நீங்க பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டோட லிங்க் கீழே கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி DA 17% அப்டேஷன் எப்படி பண்றதுன்னு, DA அரியர் பில் IFHRMSல எப்படி போடுறதுன்னு கொடுத்துருங்க. பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி அதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பே, DA, HRA, CC ஏதாவது ஒன்று, MA வராது SLSக்கு, CCA ஏதாவது ஒன்று தவறாக இருந்து நீங்கள் SLS போட்டிங்கன்னா அந்த தவறாகவே தான் கால்குலேட் ஆகும் 15 daysக்கு. ஸோ நீங்கள் SLS போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, SLSல அந்த டியூஸ் டிடக்ஷன், அதாவது ரெகுலர் சேலரி டியூஸ் டிடக்ஷன் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டு SLSக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து SLS ப்ரிவ்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? வெப் ஐடி மூலமா லீவ் என்ட்ரி கொடுக்கணும், அப்புறம் இனிஷியேஷன் அதாவது லீவ் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அதை 3 லெவல் அப்ரூவ் பண்ணணும்.
வெப் ஐடி மூலமாக லீவ் என்ட்ரி சொன்னேன் இல்லையா, அதை 3 லெவலில் அப்ரூவ் பண்ண தேவையில்லை. நீங்கள் இனிஷியேட்டிவ் லெவலில் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் லீவ் ரெக்வஸ்ட் 3 லெவல் அப்ரூவல், அப்புறம் லீவ் சேங்ஷன் ஆர்டர் 3 லெவல் அப்ரூவல், அப்புறம் ஃபினான்ஸில் போய்ட்டு பில் போட்டு அதை 3 லெவல் அப்ரூவல் ஃபார்வர்ட் ட்ரெஸரி. இதாங்க எஸ்எல்எஸ் ப்ரிவ்யூ. விரைவில் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ கிடைக்கும், பார்ட் 2 வீடியோ கிடைக்கும். இதில் எஸ்எல்எஸ் தொடர்பான விரிவான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி என்னங்கிறது ஒன்றுனா அதில் என்னென்னலாம் பண்ணணும், சில நுணுக்கங்கள்லாம் அதில் இருக்குது, அதை சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.